வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் தலைமையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடைபெறுகிறதா? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி மிகவும் ஒரு பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்த நிலைமையில் முக்கியமான சீனியர், அதாவது மூத்த தலைவர்கள் அனைவரும் பெரும் ஒரு அதிருப்தியில் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது ஆரம்ப கட்டத்தில் இருந்தே கொடுத்திருந்த குடைச்சல் பிரச்சனை சிக்கல்களால் அனைவரும் வெளியேயும் அவர்களால் நீக்கப்பட்டவர்களும் எல்லாம் போன நிலைமையில் ஆதரவு அதிமுகவுக்கு குறைந்தது என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி தன் வேலையை பார்த்து தலைமையை பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருந்தார் பதவி. ஆனால் அது இப்பொழுதுதான் பிரதிபலிப்பாக தெரிகிறது. 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுக மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவியிருக்கிறது என்று கூறலாம். அதுவும் குறிப்பாக முக்கியமான கொங்கு மண்டலங்களிலேயே அதிமுக மிகப்பெரிய வெற்றியை படைக்கும் என்று சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஒரு தேர்தல் முடிவில் பெரிய ஒரு அளவிலான அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அக்கட்சியின் தேர்தல் முடிவுகள், வாக்கு வங்கிகள் என பலவிதமான செயல்பாடுகள் மிகுந்த ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக கட்சியில் ஏன் இந்த நிலைமை, என்ன ஆயிற்று, அதிமுக கட்சிக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால் எதுவும் ஆகவில்லை. அதிமுகவில் இருந்த முக்கியமான புள்ளிகளை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் சென்று விட்டார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்களுக்கு சாதகமாக மாற்றிய நிலைமையில் தற்போது அதிமுக தத்தளித்து கொண்டிருக்க சூழலுக்கு தள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் நிலைமை இதே மாதிரி போகினால் கண்டிப்பாக சிக்கல்தான் என்பதனை உணர்ந்த சீனியர் நிர்வாகிகள், தலைவர்கள், மூத்த தலைவர்கள் தற்பொழுது அனைவரையும் ஒன்று திரட்டும் முயற்சியிலும் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கோடை ஏந்த கூடிய முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் பேசப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாகவே எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தற்பொழுது இதனை குறித்து அவர்களுக்குள்ளே ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியிடம் கூறலாம் என்று நினைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தேர்தல் முடிவுகள் மிகவும் மோசமான நிலைமை சந்தித்ததன் காரணமாக தற்போது இந்த முடிவை கையில் எடுத்து செயல்பட உள்ளதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால் பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் அதிமுகவை நோக்கி கண்டிப்பாக வந்தார்கள் என்றால், அவர்களை வர வைக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் இறங்கி வேலை பார்த்தார்கள் என்றால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு விலகி போன அனைத்து ஆதரவுகளும், ஒதுக்கப்பட்ட ஆதரவுகள் அனைவரும் தற்பொழுது பெரும் விதத்தில் அனைவரும் ஒன்று திரண்டும் வகையில் ஆதரவும் கூடும், அதிமுகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் என்பதும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தேர்தலை விடுங்கள், இடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறுவதற்கு இப்போதிருந்தே அதற்கான வேலையை துவங்கினால் மட்டுமே நாம் வெற்றியை பெற முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் மூத்த தலைவர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகியிருக்கிறது. அதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.